TTF டைம் ஆச்சுன்னா 6:10 ஆச்சுங்க. இன்னொரு ஆட்டோவில் போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள் இருங்க இந்த பக்கம் உட்காந்து ஐயோ உட்கார இடம் இல்லை. 3 பேர் தான் போக முடியுமா? ரொம்ப குட்டி ஆட்டோவா இருக்கேப்பா. வயசு உட்காந்துக்கிட்டாடா, உட்காரவே முடியலைங்க என்னால். ஸோ TTF இப்போ எங்கே போகிறோம்னா வேற ஒரு ரெண்டல் ஷாப்புக்கு போகிறோம். இந்த ரெண்டல் ஷாப்பை நீங்கள் முன்னாடியே பார்க்கலன்னா ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஆனால் அந்த ரெண்டல் ஷாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி இந்த வண்டி பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் தான் இருக்குது. எல்லாம் பிளான். ஏன்னா நம்ம ஓட்டலான்னு ஆசைப்பட்டு தாங்க வந்தோம். பட் இந்த வண்டி வேணாங்க, நல்ல கண்டிஷன்ல இல்லை. அதுவும் இல்லாமல் வண்டியோட ஸ்பெக்குமே ரொம்ப கம்மி தான். நம்ம வண்டி தரமாக இருக்கும். அந்த வண்டியை பார்த்து பழகிட்டு இருந்ததுனால இந்த வண்டி ஓட்ட தோணாது. என்னன்னாங்க இந்த வண்டி உண்மையாகவே ரொம்ப ராவா அந்த ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் எலக்ட்ரிக் சைக்கிளே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேனே. அது ஒரு பைக் ஃபீலும் வரணுங்க, லீகலாகவும் இருக்கணுங்க. ஸ்பீட்லாம் பெருசாக போவேன்னா கம்ஃபர்ட் நல்லா இருக்கணுங்க. பைக்கோட கண்டிஷனும் நல்லா இருக்கணுங்க. இந்த பைக்கோட கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் நம்ம தான் பே பண்ணோம். லுக்கு மேட்ரு கிடையாதுங்க, நம்மளோட ஃபீல் தான் மேட்ரு. இருந்தாலும் ரொம்ப டம்மியாக இருக்குது, உடச்சலாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி எங்கேயாவது தூரமாக போக வேண்டியதுதான். கடைசியில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சேடா. புல்லட் எல்லாம் எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சொல்லுவாங்க. ஹிமாலயன்லாம் அதுக்கு மேலே வரும். கிளாசிக் 350 தான் 1000 ரூபாய் வரும். ஸ்ப்ளெண்டர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வருவோமா? சரி வா கேட்கலாம். இங்கேருந்து நாங்கள் ஜோத்பூர் வரைக்கும் போகலாம்னா ஜோத்பூரா மிரண்டுருவாங்களே. நம்ம லக்கேஜஸ் வேற இருக்குப்பா. நான் தான் சொல்றேன், அவளை ஒரு பேக் ஃபுல்லா துணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க 3 பேர் சேர்ந்துக்கு ஒரு பேக் தான் தம்பியோட. இவன் உனக்கு ஒரு குட்டி ஜிப்பு போதுங்கிறியா? நான் போயிட்டு இவனோட துணி காட்டுறேன். நான் தான் சொன்னேன் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது, என் துணியை ஷேர் பண்ணிக்கலான்னு. மேபி நம்ம பசங்க நம்ப மாட்டாங்க. அது எப்படி வாசா ஒருத்தன் 4 செட்டி முட்டை எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி. நான் போய் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க. மாப்பிள்ள நம்ம சட்டை நம்ம. ஆனா நான் தான் சொன்னேன் அவங்கிட்ட நிறைய துணி இருக்கும். நம்ம அத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்டா என் பையன்கிட்ட துணி இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு. அப்படி சொல்லல அத்தை, நான் தான் ஒன்று எட்டு வருவேன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம டிராவலர்ஸ் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ண டிராவலை பொறுத்த அளவுக்கு எட்டு வரக்கூடாது. ஊர்ல எல்லாம் அப்படியே போட்டு சுத்திட்டு இருப்பேன் சந்தோஷமா, வேற ட்ரெஸ் மாசா. பட் இங்க வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட் போதும், கம்ஃபர்ட் வரணும். அண்ட் வந்து எவ்வளோக்கு சின்னது பண்ணும். நல்லா பிளான் பண்ணி வந்தேங்க. வண்டி இந்த கண்டிஷன்ல இருக்கும்னு யாரு கண்டா? ஓகேங்க முடிச்சு விட்டாங்க. அண்ட் வந்து இது அதை வச்சுட்டு லாங் ரைட் பிள்ளைங்க சிட்டிக்குள்ளேயே பெருசாக ஓட்ட முடியாது. ஸோ வண்டிங்கிறது சந்தோஷமா ரைட் பண்ணும், என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணும். அந்த என்ஜாய்மெண்ட் போற மாதிரி ரைட் பண்ணிடக்கூடாது. நீ அந்த வண்டி நோ ரைடு. திஸ் வெஹிக்கிள் யூ கேன் ரைட் வை ஷுட் நோ அபவ் த ரா. நோ ரூல்ஸ் மீறக்கூடாது. நான் ரொம்ப ரூல்ஸை மதிக்கிறேன் நான், உண்மையா தாங்க. ஸோ அந்த வண்டியில ஹெல்மெட்டே தேவையில்லையாண்டா? அதுக்கே சாக்கு. இன்சூரன்ஸ் இல்ல, ஆனா அதுல மைனஸும் இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் இல்ல தேவையில்லைன்னு எல்லாம் சந்தோஷப்படுறீங்க. ஆனா இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன தெரியுமா ப்ராப்ளம்? புரியுது, நீ சொல்றது புரியுது. ஆனா இன்சூரன்ஸ் என்ன ப்ராப்ளம்னாங்க, கீழே உள்காட்டினோம்னா எல்லா திங்ஸும் எக்ஸ்பென்சிவ், நம்ம தான் காசு ரெடி பண்ணணும். ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தவங்க முட்டிங்கன்னா அவங்களுக்கும் கிளைம் பண்ண, நார்மலாவே உங்களை கிளைம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனாலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இது இந்த மாதிரி சொல்றப்ப கூட ஓகே, திடீர்னு ஹெல்மெட் யூஸ் இல்ல, தேவை இல்ல. ஆனா நம்ம ஹெல்மெட் போடணும். 25 கிலோமீட்டர் வேகத்துல போய் கீழே விழுந்தாலும் அடி பயங்கரமா தான் விழுகும். 25 கிலோமீட்டர் சும்மா இல்லைங்க, சரியான ஸ்பீடு. அவ்வளவுதான். TTF தாடி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்வேஷத்துல இருந்து நாங்க கலைகிறோம். இல்ல இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. என்ன ஈவி வெஹிக்கிள் எடுத்துட்டு நம்ம போனோம்னா மேக்ஸ் டு மேக்ஸ் போலீஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த ஏன்னா ரோட்ல நிக்கிறாங்கன்னா அந்த நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் அன்ஆர்டிஓ வெஹிக்கிள்ஸ்னு. சப்போஸ் யாராவது நிப்பாட்டினா கூட சார் அப்படின்னா போதும், விட்டுருவாங்க. மீசையை பார்த்துட்டு தாடி இல்லாததை பார்த்துட்டோம். ஓகே, TTFs வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலி டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. பட் வந்து கண்டே பிடிக்க முடியல. அதனால நாங்களும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மால்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிள்ளைய வேற உள்ள கூப்பிட்டு போயிட்டோம்னா ஷாப்பிங்காக பண்ணி டைம் சாவடிச்சிடுவோம். பை அ ஜாய் ரைட்ஸ் இன்சைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் -1 down floor. Thanks bhaiya. There only shopping only. My destination is shopping only. அந்த மைக்கை தூக்கி போட்றாதம்மா. அந்த மைக்கை மேக்னெட் இல்லைங்க, இப்படி வச்சு பேசணும். அதை விட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வீசா. இது இல்லை போல, எக்ஸிலேட்டர் இல்லையோ? இதில் போலாமா? இல்லை லிஃப்ட் அவர் போட்டு விட்டுரு. ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாமா? சரி வாங்க. இட்ஸ் ஓகே. அமுக்கி விட்டு போயிட்டா போல திறந்துருச்சு. ஐயோ பார்க்கலாம் துப்பி வச்சிருக்காங்களே. ஐயோ ரொம்ப ஒஸ்டா இருக்குடா. அங்கே பார்க்க துப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஐயோ சும்மா யோசிச்சு பாரு, அந்த மாதிரி வெத்தலை கொடுத்தா ஏன் துப்பக்கூடாது? துப்புங்கடா, தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க அந்த. வெத்தலை பேர் என்ன? வெத்தலைக்கு தமிழ் இங்கிலீஷில் என்ன?
Yesterday we only ate now. What is in English? After food they gave now. Kheer. Kheera. Actually, we ordered that one. Kheer. Oh, we are from Tamil Nadu. Yeah. Actually, I'm shooting a vlog. Yeah. You can shoot my library if you have a shop here. Oh, okay. Can do it. Oh, okay. What shop? Let me check my rental bikes and I will come. You will come. Yeah, I will come. Shop name? Shop name library. It's a leather we are the exporters. Okay, let's check. Get the shop name, Vaishu. Get the shop. Yeah. Oh, nice. She will show my channel. போ விஷு போ இல்லை கடை பேர் மட்டும்தான் நோட்ஸில் வாங்கிக்க சொன்னேன் கிளம்பியே போயிட்டாலே போயிட்டே வந்துடுவோமா சரி வா ஓ மால்குள்ளேயே கடை வச்சிருக்காங்களா We can go inside. You want anything Akka will give discount. That only I said. He's doing I'm not going to buy. You buy. DTF Hassan is going to buy dresses first time for Vishu. Okay, go Vishu. This costume is nice, re. Wow. This we have a scots and we are the exporters of the leather. Ana pasangalukku for men's and all not there for men's. Wallets we have no for men. Wallet I already have. Photo this list. என்ன பில்லு அது 2000 ரூபாவா அழகா இருக்குண்ணே That only I shown for you. ஓகே வாங்க விஷயம் நான் தரேன் Take for me. உண்மையாவே எங்களை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு சாப்பாடுல தம்பி சொல்கிறேன் சமைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க இவங்களுக்காக நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது என் பர்த்டே கூட வந்து பண்ண கோல்டு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தா இவளுக்காக வாங்கி தரலாம் வைஷு பை ஐ வில் பை ஃபார் யூ அக்கா வில் கிவ் சூப்பர் டிஸ்கவுண்ட் சோஃபா கூட சூப்பராக இருக்கு और कोई collection? ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு Price क्या है? Starting is 800. யூ கெட் ஐ வில் பை ஃபார் யூ அண்ட் அக்கா வில் கிவ் டிஸ்கவுண்ட் 800. I will take. யூ I will take more expensive. அடி பாவி You have मतलब 2500 also 800. இப்போ சரி நீ வாங்க மாட்டேன் நானே வாங்கி தரலாம்னு நினைக்கும் போது இல்லை இது ரேட்டு கம்மியாக இருக்குது ரேட்டு ஜாஸ்தியாக வரும்போது வாங்கிக்கலாங்கிறா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லும்போது நான் தான் எஸ்கேப் ஆகிடுவேனே நீங்கள் இந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா அக்காவோட ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்க ராபெரி Yeah, ராபெரி இல்லை Laveri leather. லாபெரி லெதர்ஸ் We have the exporters. காஸ்டியூம் சீரியஸாக சொல்ல போனால் நல்லா இருக்குங்க ஆனால் இது பசங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் மென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் வாங்கியிருப்பேன்னா இந்த சட்டை இது வாங்கியிருப்பேன் இதை வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் இது இல்லை இது வாங்கியிருப்பேன் ஒரு மாதிரி வெர்சாசே ஃபீல் வருது லைட்டாக ரொம்ப இல்லை வைஷு திஸ் இஸ் லுக்கிங் வெரி ரிச் யூ பை திஸ் Korean fabric. I go to Coimbatore, Chennai. This Isha Center. Oh, Sadhguru. Isha. Yeah, it was in I've done many Coimbatore. courses in the Courses, over there. what courses are there? You have so many inner engineering courses, sadhana courses, too many courses are there. Sadhguru. Seriously, we don't know. Adi Yogi, don't know what is it? Adi Yogi? Adiyogi. Adi Yogi, Adi Yogi, I know. this Isha Foundation, you don't know? Isha Foundation, Isha there are so Foundation, many yeah. meditation courses and all. Many Oh. courses are. Plus visit the ashram. Very nice. Very In beautiful. our home and all, they strictly said don't go and stay there. They will keep you. No. Like no, they- No. Yeah, like they said, These but we are not the- thinking like this that. we have a fear with ashram. They will keep us. They will make us like not in that grest ashram. They will keep us. They will make us this devotees of that. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு You பட் can எல்லா just have இடத்துலயுமே a அப்படி look of a கிடையாது leather. No, ma'am, I already have. Only just have a look. Just make a video for us. Understand. Whenever Yeah, of course I will do for make you. a video for like Vishu, nice Vishu. very nice color. Yeah, வாங்கி தரேன்னு this சொல்லும் is போதே like- வாங்கிக்கணும் actually these நம்ம are like- கேரக்டரே these புரிஞ்சுக்க are we மாட்டேங்கிறீங்க have a- நீங்க like a இல்லைன்னா loose, இருக்க no? மாட்டேன் These are loose பறந்துருவேன் colors. ஆஹா, நல்ல கலர் ஆனா உனக்கு நல்லா இல்ல திஸ் இஸ் யூனிசெக்ஸ் yes. திஸ் இஸ் யூனிசெக்ஸ் Unisex you can wear anything. You will try? ஐயா ஐ வாண்ட் டு ட்ரை என்னடா இது திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸு சரிங்களா இந்த சட்டையை பார்த்த உடனே ஒரு வேளை நல்லா இருக்குமோன்னு நினச்சேன் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் லேடிஸ் ட்ரெஸ்ஸு ஆனால் இங்கே பாருங்கள் சட்டை வந்து இவ்வளோ தூரம் தான் வருது பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஒரு மாஸ் மூமெண்ட் நடந்துச்சு என்ன நடந்துச்சுனாங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூபோட ஐடியும் கேட்டாங்க அவங்க பார்த்தாங்க வைஷு சொல்லி இவங்க ஏதோ ஒரு பிராண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க தக்ஷுவும் வைஷுவும் வந்துட்டு அவனே ஒரு பிராண்டு தான் அப்படின்னாங்களா பேர் என்னன்னு கேட்டாங்க டிடிஎஃப் பண்ணாங்க அந்த அண்ணனோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு டிடிஎஃபா அப்படின்னாரு டக்குன்னு சடன் டேர்ன் ஆகி டிடிஎஃப் தான் பட் உங்களுக்கு என்ன தெரியாது நீங்கள் நான் அண்ணனை பார்க்கும்போது ஒரு சவுத் சாயல் வந்துச்சா ஆனால் சவுத் அண்ணன்னு கேட்டேன் இல்லை யுவர் ப்ராப்பர் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் யூபி ஆக்சுவலி அண்ணன் வந்து யூபி உத்தரப்பிரதேஷ் ஆனால் அது ஒரு நல்லா இருந்தது அதான் கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரும் அவனை யாரும் பார்க்கலனாலும் அவன் பேர் எல்லா பக்கமும் பரவிச்சு அப்படிங்கிற மாதிரி வைஷு டோன்ட் பை திஸ் ஐ எம் கோயிங் டு பை திஸ்
ஐயோ ஓகே ஐ நீட் பிக்கர் ஒன் மேம் நெக்ஸ்ட் சைஸ் ஐ நீட் ஏதாவது கப்புள்ஸ் கோல்ஸ்ன்ற போகிறாங்க என் மாமன் பொண்ணு வேறு பார்த்துட்டு இருக்காரு வாழை தூக்கிட்டு எங்கடா அப்படின்னு ஆமாம் சொல்லிவிடு ஸ்வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட்டு நீ ஃபோன் பண்ணி சொல்லிவிடு பயமாக இருக்குங்க கல்யாணம் வேறு கிட்ட நெருங்கிடுச்சா திடீர்னு டிபிக்கு கொடுத்து ஓடிடுவாளோன்னு வேறு பயமாக இருக்குது டிக்கெட் டைமோட ஆச்சுன்னா ஈவினிங் 7 o'clock ஆச்சுங்க அவ்வளோதான் நம்ம கடையிலேருந்து கிளம்பியாச்சு என்ன வாங்கியிருக்கோம்னா அப்பர் ஷர்ட் மட்டும் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரூபானா 1200 சொன்னாங்க ஏன்டா சிரிக்கிற ஒன்றும் இல்லைண்ணே ரொம்ப சிரிக்கிறீங்களே என்னாச்சு ஒன்றும் இல்லையே என்ன சொல்லுடா ஒன்றும் இல்லைண்ணே ஒன்றும் நான் பேசினா கேட்கும் வீடியோவில் மைக்கே மாட்டலையா இங்கே இருக்கு ஓ இங்கே இருக்கா அதேன்ட்ட சும்மா மாட்டிக்கிட்டேன் பேசவும் போகிறது இல்லை பேசினா கூட சரி மைக்கு கொடுக்கலாம் அவங்க பொருளை விட அவங்க எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்டாங்க அந்த கைண்ட்னஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணித்தரேன் வேறு எதுவுமே கிடையாது ஸோ வந்து நீ சொன்னியே நேற்று வந்து ஒரு விஷயம் சொன்னியடா நேற்றோ இன்னைக்கோ நீ சொன்னியே நான் இங்கே வந்து நல்லாவே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல சூப்பராக அவங்களும் வெல்கம் பண்ணி நல்லா பேசுனாங்க எந்த ஃப்ளோருக்கு போ 6th ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கடி we need to go down floor அது ஆல்ரெடி அங்கே 6th ஃப்ளோர் தானே போட்டிருந்தாங்க லூஸே யூ டச் தி 6th ஃப்ளோரா இல்லடா கிரவுண்ட் ஃப்ளோர் டச் அது G இல்ல 6 நீ டச் பண்ணது யூ டிடன்ட் no G only I touch I know I touch G only G டச் பண்றதுக்கு பதிலா 6 டச் பண்ணிட்டாங்க மேடம் சத்தியமா ராங் சேயிங் சோ கடை வேற க்ளோஸ் ஆயிடுச்சுனா செம்ம பாடா एक्चुअली இப்போ என்ன ப்ராப்ளம்னா டிடிஎஃப் இப்போ கீழ வந்து காஸ்டியூம்லாம் எடுத்துட்டு இருந்தோம்ல அப்போ ஆல்மோஸ்ட் பே பண்ற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்தோம் அந்த கடை எங்க இருக்கு எல்லாம் கேட்டுட்டு அந்த கடை 6 o'clock க்ளோஸ் அப்படினாங்க சொன்னேன் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நானு ஒரு பிளான் நம்ம ஆல்ரெடி ஜி இல்ல B1 போடு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்க நம்ம வந்து சூப்பரா ஒரு பிளான் போட்டு வைப்போம் திடீர்னு ஒரு பிளான் வரும் அந்த பிளான் வந்து நாங்க பண்ணி வச்ச எல்லா பிளானையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் இல்லைங்க அந்த மாதிரி மேபி ஆனரா ஆயிடும் நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒன்னு நடந்துருச்சு இல்லாத பிளான் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கிங் தாங்க இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அந்த மூலையில் வச்சுருக்காங்க டிடிஎஃப் நாங்கள் இப்போ வந்து பண்ண டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம் ஏன் வசா பைக்கை பற்றி பேசலையானா பைக்கை பற்றி ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆமா புரியுதுங்களா நான் இங்கிலீஷ் புரியாது உங்களுக்கு அவன் இல்லை நான் வந்து பேசினேன் ஹிந்தி போல் அப்படின்னாங்க இல்ல பேசுற வரைக்கும் சேனல்ல நின்னு கேட்டுட்டு கடைசில இங்கிலீஷ் நெய்ம் ஆடும் ஹிந்தி போல் மைக் எடுத்து வச்சுக்கோ இல்லைன்னு உனக்கு கேட்காது ஏன்னா இப்போ க்ரீன் மாற்றிடுவேன் ஏன்னா இங்கே எக்கோனைஸ் வரும் ஸோ வந்து எக்கச்சக்க வெஹிக்கிள் இருக்குங்க ஸ்கூட்டி இருக்குது புல்லட் இருக்குது எல்லா வெஹிக்கிளுமே இருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வண்டிக்கும் லைசன்ஸ் வேணும் நாங்கள் வந்து இங்கேருந்து ஜோத்பூர் வரைக்கும் போகணுன்னு சொன்னோம் அதனால் ஸ்கூட்டிலாம் தரமாட்டோம் நீங்கள் வந்து புல்லட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க ஸோ புல்லட்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும் நான் கொடுக்க ரெடி தாங்க நம்ம ஓட்டி கொடுத்தா சந்தோஷம் சும்மா உட்காந்துட்டு போய் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் அதுதான் யோசிக்கிறேன் சரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டீ எங்கப்பா எனக்கு ஆல்ரெடி பேசிட்டா வைசு எப்படி தெரியுமா அவங்க மட்டும் தான் தமிழ்நாடு நான் மகாராஷ்டிரா தான் என்னெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது நான் பார்கெயின் பண்ணுவேன் அப்படின்னு டேரக்டாவே சொல்லிட்டான் என்னடா சொல்றேன் டேரக்டாவே சொல்லிட்டான் ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுறீங்க பேசுங்க ஓகேங்க ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பண்ணேன் இந்த மாதிரி சின்ன வெஹிக்கல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு தரமாட்டாங்களாம்மா ஒன்லி பெரிய வண்டி மட்டும்தான் தருவாங்களாம்மா புல்லட்டு அந்த மாதிரி ஆனால் புல்லட்டோட காஸ்ட் மட்டுமே 1400 பக்கம் சொல்கிறாங்க ஸோ எப்படி விலை பேசி கம்மி பண்ணிடுவா வைஷோ பட் ஓல்டு வைஷோ இருந்தால் சூப்பராக கம்மி பண்ணியிருப்பா இப்போ பெருசாக விலையே பேசுறது இல்லை ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணுன்னா பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு இப்போ வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு இன்னொரு சார்ஜ் வேறு ஒன்று பண்ணுவாங்களாம் 1500 ஸோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம் அது போக வந்து போனால் நம்ம ஊர் பார்க்கிங் மாதிரி இல்லைங்க இந்த ஊர் மால் பார்க்கிங்கே வித்தியாசமாக இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையே ரன் ஆகிட்டு இருக்கு அந்த கடை கூட வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி வாட் இஸ் திஸ் சரி பிளான் பண்ணுவோம் நம்ம ஊர்லலாம் அந்த கடையை கூட விட்டுலாம் ஓகேவா ஏதோ புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க மாலுன்னு டீ கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆனால் இது புத்திசாலித்தனம் தான் பார்க்கிங்ல ஆனால் இது ஒரு மாதிரி புத்திசாலித்தனம் தான் சேல்ஸும் நடக்குது பாருங்களேன் இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல மேப் போட்டு தேடி அப்புறம் தாங்க வரும் ஆனா ரேட்டிங் நல்லா இருந்ததுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தோம் சென்னைட்டான் இன்னும் நிறைய இருக்கு டிராவலை பொறுத்த அளவுக்கு ஆமா அது ஆமாப்பா இருக்காது குட் ஐடியா கூட்டி எடுத்துக்கலாம் எனக்கு லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் பைக் பெரிய பைக் எடுக்கலாம் ஒன்லி சூப்பர் பைக் டிடிஎஃப் முதல் ஒரு டீ குடிச்சிட்டோம் இன்னொரு டீயும் வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்புறம் ரொம்ப தாகமாக இருந்துச்சு இவங்க கிட்ட வாட்டர் பாட்டிலாம் இல்லை வாட்டர் பாட்டில் இருந்தாலும் வாங்கியிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க குடிக்க தண்ணி கேட்டேன் மக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சரி குடிக்கலாம்னு சொல்லி குடிச்சு பார்த்தா போர் தண்ணி மாதிரி தான் இருக்குது
டிடிஎஃப் வைஷு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்காக பேசினாங்க, ஸ்கூட்டியும் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க, தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, மறுபடியும் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நல்ல கண்டிஷன் இல்லை, இங்கே லோக்கல்குள்ளே சுற்றிக்கிறதுனால அவ்வளோ கண்டிஷனாக வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஓகே நல்ல கண்டிஷன் தான். லெட் மீ ரைட் பையா ஹியர். ஸோ ஓன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க, உள்ளே மட்டும்தான் ஓட்டிக்கிறேன். பிரேக் மட்டும் சவுண்ட் வருது. By a bike in good condition, but that brake sound, that alone arrest and give. TTF இதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஒரு வெஹிக்கல் கொண்டு வந்து நிப்பாட்டினா திடீர்னு காணாமல் போயிடுச்சு. இந்த வெஹிக்கல்லாம் ஓட்டின இதுக்கு முன்னாடி, ஆனால் அது நல்ல லேட்டஸ்ட் மாடல் வண்டியாக இருந்துச்சு. இந்த வண்டி தான் ஓட்டி பார்த்தேன். This is 1200 and this is 1300. ஓ, கணக்குப்படி பார்த்தா ஹண்டர் தானே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். பிரேக்கெல்லாம் ரொம்ப கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது. நல்லா லாக் ஆகிடுச்சின்னு பார்த்தா இவ பிடிச்சி வச்சுருக்கா. ஸோ அந்த வண்டி நல்லா இருந்துச்சுங்க, குட் கண்டிஷன். பட்டு பிரேக் மட்டும் வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் ஓகே தான். ஆக்சுவலி டிடிஎஃப் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. பிரேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது, மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து வைப்ரேஷனுமே ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கீரை பிடிச்சி இழுத்து ஓட்டும் போது மட்டும் லைட் வைப்ரேஷன் வருது, அது வந்து நார்மலாக புல்லட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தான். அண்ட் வந்து இந்த ஹண்டர் மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன் இல்லை பெருசாக. ஆனால் வந்து பண்ண ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக மெயின்டைன் பண்ணல. டிஸ்க் பேட் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த என்னைக்காவது இதை இங்கே பாருங்களேன். ஸோ வந்து வண்டி என்னைக்காவது தெரியாமல் கீழே போடுவாங்களே. ஸோ வந்து இந்த பிரேக் இது ஆகி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஃப்ளூயிட் ஆயில் ஒன்று ஊற்றுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகிடுக்கும். ஜாம் ஆகிடுக்குன்னு சொல்கிறத விட ஜாம் ஆகிடுக்காது, நான் தப்பாக சொல்கிறேன், ஏர் லாக் ஆகிடுக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஏர் ஃப்ளூயிட் அந்த ஆயிலை வந்து பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றிட்டாங்கன்னா சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் அது அவங்க கிட்ட நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால வந்து பண்ணி இந்த வண்டி வேணான்னு சொல்லிட்டேன். அந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, பிரேக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் வந்து பிரேக்குமே வந்து பண்ண ரொம்ப விட்டு விட்டு பிடிக்குது, ஏபிஎஸ் மாதிரி. ஆனால் ஏபிஎஸ் வந்து பண்ண ரொம்ப வெயிட்டாக பிடிச்சா தானே நிற்கும். ஆனால் இது வந்து பண்ண சும்மாவே நிற்கிது. இது எல்லாமே ஒரே வேலை தான். ஸோ இந்த வண்டி இப்போ ஏனே அவர் கேட்கவே இல்லை, நாங்கள் கேட்டதுக்கப்புறம் ஒரு சாவி எட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பிரேக் பிடிக்கும் போது நல்லா இங்கே பாருங்கள், கிளச்சு பிடிக்கும் போது சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பிரேக்குமே சூப்பராக இருக்குது. ரெண்டு வெஹிக்கிளுமே ஜம்முன்னு இருக்குது. இன்னும் கீழே இருக்கிற பிரேக்கெல்லாம் வந்து பண்ண ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து சாவி போட்டக்கப்புறம் தான் நமக்கு வண்டியோட கண்டிஷனும் தெரியும். மித்தபடி வேறு எந்த வண்டியும் தர மாட்டாங்களாம். ஸோ பர் டேக்கு வந்து பண்ண 1300 சொல்கிறாங்க. அண்ட் வந்து நாங்கள் வந்து பண்ண கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்டை தாண்டி போகிறோம். ஸோ நாங்கள் சொல்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் தான் பாஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நாங்கள் வந்து இங்கேருந்து ஜோத்பூர் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல. இப்போ ஜோத்பூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி போவோம். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 500 ரூபாய் சொல்கிறாங்க. நாங்களே எவ்வளோ விலை பண்ணி கம்மி பண்ணி பார்த்தோம். அப்புறம் 1000 ரூபாய் மட்டும் அதை கம்மி பண்ணாங்க. மற்றபடி 1300 ரூபாய் தான் சொல்கிறாங்க. ஓகே பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். நல்லா இருக்குங்கண்ணே. ஓகே, திஸ் பைக் ஓகே பையா. நெக்ஸ்ட் பைக் பையா, நல்லா ஸ்க்ராட்ச் எல்லாம் செக் பண்ணிக்கோங்கடா. அந்த ரெண்டா சேம் வெஹிக்கல், தட் வெஹிக்கல், திஸ் போத் பையா. அது இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு பையா. உனக்கு ஓட்டி பார்க்கணுமா? அது சரி, ஆனால் அதுவே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த வண்டியும் லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கல் தான். லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கலில் தான் இந்த மாதிரி கில் சுவிட்ச் வரும். தெரியல, நம்ம புல்லட்லாம் பக்கமே போகிறது இல்லை. ஆனால் என் பேரே வாசன் என்ஃபீல்டர் கணக்குப்படி பார்த்துக்கிட்டா அது ஒரு கதை இருக்குங்க, நான் சொல்கிறேன். பார்த்தா வாசன் என்ஃபீல்டர் மறுபடியும் என்ஃபீல்ட்லேயே வந்து நிற்கிறேன். அரஸ்ட் பிரேக் ப்ராப்ளம், தட் சவுண்ட் கரெக்ட். ஓகே, செயின் லூப் மட்டும் பண்ணி தர சொல்றியா? ஓகே தான். யார் பைக் ஓட்ட போறீங்களோ அவங்க 2 பேர் ஆதார் கார்டும் லைசன்ஸு கொடுங்கடா. ஆனால் வந்து பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 1000 ரூபாய் கட்டுறோங்க. அண்ட் வந்து பர் டேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1300 ரூபாங்க. ஜாஸ்திங்க. ஆன்லைனில் கிடைக்குது, பட் இந்த அதர் பர்மிட் பற்றி என்னன்னு தெரில. டைம் ஆச்சுன்னா 8:48 ஆச்சுங்க. ஆனால் அவங்க வந்து 8 o'clockன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நாளைக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருணும். அப்படி சப்போஸ் 8 மணிக்கு விடல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா பெனால்ட்டிஸ் போடுவாங்க டிடிஎஃப்.
மொத்தமாக எவ்வளோ ஆயிடுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக 2 புல்லட்டுங்க. ஸோ 2025 மாடல் ஒன்று, இதுதான் 2025 மாடல். இதில் தான் நம்ம போகிறோம். அதில் வந்து வைஷு சுடர் வர போகிறாங்க. இந்த லாக் போட்டுக்கூடா, அந்த லாக் போட்டுக்கோ. ஸோ வந்து இந்த 2 வெஹிக்கிளில் தாங்க போகிறோம். மொத்தமாக எவ்வளோ ரூபாய் கட்டியிருக்கோம்னா, ஒரு பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6600 ரூபாய், 1100 ரூபாய் பைக்கோட ரெண்டல் சார்ஜ். 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2600, அதான் 3600 தான் சொல்கிறேன். 2600 பைக்கோட சார்ஜ். நம்ம வெளி டிஸ்ட்ரிக்ட் போகிறதுனால அதுக்கு ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய், 3500 ரூபாய். அது ஒரு நான் நினச்சிட்டேன் 1000 ரூபாய்னு 2 வண்டிக்கு சேர்ந்து 1000 ரூபாய் போட்டுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது மொத்தமாக பிரிச்சு போட்டிருக்காங்கன்னு. இந்த வண்டிக்கு 3500 ரூபாய், அந்த வண்டிக்கு 3500 ரூபாய், மொத்தமாக வந்து பண்ண 7200 ரூபாய். அது போக இல்லைப்பா 7200. அப்போ 3600 ஒரு வண்டிக்கு. 3200 சொல்லிட்டேனோ, 3300 ரூபாய் ஒரு வண்டி. சாரி 1300 ரூபாய்ப்பா ஒரு வண்டி. ஒரு நாளைக்கு 1300, 2 நாளைக்கு 2600, 2 நாளைக்கு 3600. நான் எவ்வளோ சொல்லிட்டேன்? 3500 சொல்லிட்டேன்னா இல்லை அப்படி சொல்லலை. சரி சொல்லியிருந்தாலும் மாற்றிக்கிறேன். 3600ங்க ஒரு வண்டிக்கு. அந்த வண்டிக்கு 3600, 2 வண்டிக்கு சேர்த்து 7200. அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு 3000 ரூபாய் டெபாசிட், அந்த வண்டிக்கு 3000 ரூபாய் டெபாசிட். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 13000 ரூபாவோ 12000 ரூபாய் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரித்து கட்டணும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 12000 சம்திங் இல்லைன்னா 13000 சம்திங் வந்திருக்கும். ரிட்டன் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் ரிட்டன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், எந்த ஒரு கீழே ஒரு காட்டாமல் சேஃபாக கொண்டு போய் கொடுத்தோங்கிற பட்சத்தில் அந்த 3000 ரூபாய், இந்த வண்டிக்கான 3000 ரூபாய், அந்த வண்டிக்கு 3000 ரூபாய், 6000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலைங்க. அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு போகலாமா? நம்ம பின்னாடியே உட்கார பிடிக்காது, அதனால தான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து இவ்வளோ நாள் பிளாக் பண்ணது கிடையாது. வைஷு புட் ஹெல்மெட். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து பண்ணால் 18 கிலோமீட்டர்ஸுங்க, கிட்டத்தட்ட 26 மினிட்ஸ் ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்கு. வைஷு புட் ஹெல்மெட். ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டக்கூடிய ஆள் தான், உங்களுக்கே தெரியும். பட் இப்போ ஹெல்மெட் போட போகிறது கிடையாதுங்க. அதாவது இப்போனா ரூம் போகிற வரைக்கும் இந்த ஒரு 18 கிலோமீட்டர் மட்டும் என்னால் போட முடியாதுங்க. எதனாலன்னா ரொம்ப ஹெல்மெட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதோ மோட்டோ வியூவிலே பேசுகிறேன் உங்ககிட்ட. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரூமுக்கு போய் இந்த சைடில் இருக்கிற பேடிங்ஸ் எல்லாம் கழட்டி ஃபுல்லாக துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா காய வைக்க முடியாது. காலைல 5 மணிக்கு போகிற பிளானு. அதனால நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, நான் எவ்வளோ முடியுமோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாக்கெல்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டுப்பேன். அப்படியே போகிற வழியில் அடிக்கிற காற்றுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது காஞ்சிடும். ஸோ இப்போ நீ வந்து ஸ்லோவாக போகிற, அப்போ வந்து லெஃப்ட் லைனில் தான் போகணும். ரைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபாஸ்ட் ரைடர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். அப்போ நீ லெஃப்ட் போயிட்டு அங்கே தான் நீ ரைட் ஏறி யூட்டர்ன் பண்ணணும். இந்த வியூ உங்களுக்கு இந்த ரோட்டில் காமிச்சு எவ்வளோ வருஷம் ஆகி போச்சுங்க, வருஷமே ஆகி போச்சுங்க. பட் டோன்ட் வரி, யாராங்க கான்டினென்டல் ஜிடி போயிட்டு இருக்கு டிடிஎஃப். அங்கே டிடிஎஃப் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம இவி வெஹிக்கல் வந்த உடனே புல்லட்டுக்கும் நம்ம மீசைக்கும் தாடி இல்லாததுக்கும் நம்ம லுக்குக்கும் ஐயோ வண்டி சும்மா தூளா இருக்கு. இப்போ வந்து நான் ஹெல்மெட் போடல, நான் ஹெல்மெட் போடாமல் தான் பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்கேன். இப்போ போலீஸை நாங்கள் யாராவது நிப்பாட்டினாங்கன்னா சார் அப்படின்னா போதும், யா செல் பாய் செல் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ வந்து இப்போ போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவேன். பட் நீங்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஹெல்மெட் போடாமல் இருக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்து ட்ரிப் 2 வந்து பண்ண 0 பண்ணிட்டேங்க. பாருங்களேன், புல்லட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் எல்லாமே இருக்குது. பட் முன்னாடிலாம் அப்படி இல்லைல்ல. டிடிஎஃப் இப்போ வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். மைக் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பார்த்துப்போம் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா இது தரமான மைக். எங்கேயும் விழுக்காட்டாமல் போயிடுங்கடா. முதல் விஷயம், என்னை வச்சு விழுக்காட்டிடாதீங்க. ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆல்ரெடி. கொஞ்சம் பக்கத்தில் போவோம், ஸ்லோவாக தானே போகிறான். பதறாத பாரு. இப்போவும் நீ மிஸ்டேக் பண்ணுற பாரு. இப்போ வந்து நீ ரைட்டில் போயிட்டு இருக்கக்கூடாது, நம்ம லெஃப்ட் ஏறி இருக்கணும். அந்த வேகமாக போகிறாரு, அவர் நம்மளை லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்பீடாக வந்தாங்கன்னா அவங்க ரைட்டில் தான் வருவாங்க. இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஏறிக்கும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஏறிக்கணும். யூட்டர்ன் வரும்போது மட்டும்தான் அங்கேருந்து நம்ம ரைட் ஏறி வரணும். போடா, ஓரமணி பாட்டு வண்டியை நல்லா லெஃப்ட் இறங்கு. லெஃப்ட் என்ன போடுறாங்க, அப்படியே லெஃப்ட் நல்லா நிப்பாட்டுங்கப்பா இண்டிகேட்டர் போட்டு. அது பிளாஸ்டிக் போடக்கூடாது. நான் ஓட்டிட்டு இருந்தேன்னா அந்த பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்து மறுபடியும் கண்ணாடிக்குள்ளே போட்டு விட்டு போயிருப்பேன். அது 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம்ல. இந்த வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிப் 0 பண்ணிடலாம். ட்ரிப் 0 பண்ணிட்டேன்னா, ட்ரிப் 0 2 வண்டியுமே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு டைம் ஆனால் நான் இந்த வண்டிக்கு பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வண்டிக்கு மட்டும் தான் பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ டிடிஎஃப் வண்டியில் போகும்போது தம்பிங்க ஏதாவது மிஸ்டேக், ஏன்னா இப்போவே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏன்னா தம்பிங்க வந்து பண்ண பைக்லேயே ரொம்ப லாங் ரைட்ஸ்லாம் போனது கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கும் சொல்கிறேங்க, போடா நீங்களுமே அந்த மிஸ்டேக் ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த நாலேஜ் எடுத்து கற்றுக்கோங்க டிடிஎஃப். அது வந்து நம்மளை பற்றி தெரியாத மக்கள் யாராவது வந்து இவன் என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் பல லட்சம் கிலோமீட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ டீசல் இன்ஜின் புல்லட்டில் மட்டுமே 40,000 கிலோமீட்டர் பக்கம் பண்ணியிருக்கேன்.
என்னோட ஸ்டன் வெஹிக்கிளில் மட்டுமே ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இருந்த அப்பாச்சியில் ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர் பண்ணியிருப்பேன். ஜார்விஸில் ஒரு 70,000 கிலோமீட்டர் பக்கம் பண்ணியிருக்கேன். Z900 கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பக்கம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹயபுசால ஒரு 15,000 கிலோமீட்டர் பக்கம் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்துட்டுனா R3 இன்னும் ஓட்டல. தம்பி இருந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணா கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா. ஏன் ஏதோ சீக்ரெட்டான விஷயமா? நமக்குள்ள அப்படி ஒன்றும் சீக்ரெட் போங்கடா, நேராக போய் யூட்டன் பண்ணுங்க. ஸோ வந்து அப்படி ஒன்று சீக்ரெட் இல்லையே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அண்ணே கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க, எங்கேயும் நம்ம யூட்டன் பண்ணிட்டு போயிடுவோம், அங்கே ரொம்ப தூரம்னா. அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கல் என்ன மாதிரியான மைண்ட் சென்ஸில் இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் யூட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் நான் நல்லா கற்றுக்கிட்டதுங்க. ஏன்னா காலேஜ் டைமில் நானும் இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக் பண்ணாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது. நானுமே இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணி அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்கிறேன், இந்த யூட்டர்ன்ஸ் ஒன் வேல போகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நோ என்ட்ரியில் போகிறதோ. இண்டிகேட்டர் போட்டிங்களா, வெரி குட். அங்கே பாரு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுதுங்க. ஐயோ டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? என்னடா என் மானத்தை அன்னமானத்தை வாங்கிடுவீங்க போலியே. வைசு கைண்ட்லி கிவ் மீ தட் வைஷு கிவ் தட் கூகுள் மேப். கிவ். ஐயோ கொடுக்கவும் மாட்டீங்கிறா உனக்கு. டேய் இப்போ லெஃப்ட் ஏற போறியா இல்லை தலை அடிக்கவா உன்னை? லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டியா? வெரி குட். ஐயோ அப்போ நாளைக்கு உனக்கு இன்னொரு வீடியோ எடுத்துக்கிறேன். பைக்கில் கிளாஸ் எடுக்கிற வீடியோ. முன்னாடி போகிற வண்டி இண்டிகேட்டரே போடாமல் லெஃப்ட் ரைட் திரும்பமானு எக்ஸாக்டாக சொல்லுவேன்டா நான். அந்த வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு கூட சொல்லுவேன்டா நான். டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா நைட்டு 10:34 ஆச்சுங்க. நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வந்த உடனே இந்த ஹெல்மெட்லாம் வந்து பண்ணால் ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாமே ஊற வச்சிடலான்னு நினச்சி கலட்டினேன். ஆனால் அந்த மாதிரி டைப் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒட்ட வச்சுருக்காங்கப்பா. இதை நம்ம இப்படிலாம் எடுத்து மறுபடியும் வந்து பண்ண ஒட்ட தான் வைக்கணும். நான் தெரியாமல் நான் தானே கிழிச்சேன். கிழிஞ்சுதான் இருந்துச்சு ஆல்ரெடி. அப்போது லைட்டாக ஏதோ ஒன்று பிரித்து பார்த்தேன், எல்லாம் ஒட்டி இருக்கு. என்னடா இது, ஒரு வேளை இந்த ஸ்டிக்கர் மாதிரியா, அதுக்கு பேர் என்ன வெல்க்ரோ டைப் மாதிரியா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒட்டி இருக்கு. எல்லா ஹெல்மெட்டும் அப்படி தான் இருக்குங்க. இந்த ஹெல்மெட்டை பார்ப்போமா? ஒட்ட தான் வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்களேன். இல்லை இது ஒட்ட வைக்கல. இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க, ஒட்ட தான் வச்சுருக்காங்க போல். ஒன்றும் ஒவ்வொரு. இங்கே பாருங்களேன். சரி, இது ஹெல்மெட் இப்போ துவைக்க முடியாது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா கிளியுது. ஸோ வந்து இதை வந்து பார்த்துட்டுனா நம்மளால் இப்படி துவைக்க முடியாது. அதனால என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க, ஸோ இப்போது இதையெல்லாம் இந்த 3-4 ஹெல்மெட்டையும் ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சு அப்படியே எடுத்து காய வச்சு தான் நாளைக்கு போட்டு போனோம். ஆனால் காலைல 5 மணிக்குள்ளே வந்து பண்ண காயாது. பட் நாங்கள் வரும்போதே ஹீட்டர் எடுத்து வந்திருக்கோம் தானே. இருக்குது நம்மளோட ஆக்சசரிஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டரை வச்சு காய வைக்கணும். ஆனால் ஒன்று தான் காய வைக்கணும். ஸோ எல்லோரும் பாலாக்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஃபங்கஸ்லாம் மூஞ்சியில் வராது. அப்புறம் அப்படியே அடிக்கிற காற்றுக்கு அப்படியே காஞ்சிரும். நம்ம வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் வேறு ஏதாவது சொல்லணுமாப்பா? அவ்வளோதான். ஓகே டிடிஎஃப், நம்ம வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷார்ட் பண்ண ட்வின் த்ராட்டில் சேனலில் பார்க்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம vlog வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நாளைக்கு காலைல 5 மணி பக்கம் கிளம்பலான்னு சொல்லி பிளான். 5 மணிங்கிறது ஒரு 7 மணி 8 மணினா கூட பரவாயில்ல. இப்போ நாங்கள் ஒர்க் இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம் வேலை. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா போய் இதை துவைக்க வேறு செய்யணும். ஸோ அதனால மேபி நைட் 12 மணிக்கு தான் தூவும். 5 மணி நேரம் ஸ்லிப் பத்தாது. 7 மணி 5 கூட கிளம்பிக்கலாம். ஓகே டிடிஎஃப், ஸோ என்ன எதுவும் சரி பார்த்துட்டு நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணுறீங்க. நம்ம பிளான் பண்ணது அதுதான். ஸ்கூட்டி இருந்தால் நானும் மோட்டோ vlog பண்ணியிருப்பேன். ஆனால் நல்ல வண்டி கிடைக்கல. நல்ல ஓரளவுக்கு வண்டின்னா கூட நான் மேனேஜ் பண்ணியிருப்பேங்க. அது ரொம்ப டம்மி வண்டியாக இருந்துச்சு. ஓகே பாய்.